താമസ സ്ഥലമൊക്കെ എടുത്തോണ്ടിരിക്കണോ കണ്ടോ? ഇതിലൂടെയൊക്കെ ആയിരുന്നു ഞങ്ങള് കറങ്ങാടെ. ഇവിടുന്ന് ഒരു കണ്ണാ ബസ്സൊക്കെ എടുത്ത് ബസ്സിലൊക്കെ കയറി ഞങ്ങൾ അപർണ സേലങ്കാരി തന്നെയാണ്. ആരുടെയാ മൊബൈൽ അടിക്കുന്നുണ്ട്? ആശരാണെന്ന് തോന്നുന്നു. നമ്മുടെ ഇതൊക്കെ കണ്ടോ, നമ്മുടെ പഴയ ആല്. കുളിക്കാൻ വെള്ളം ഇപ്പോഴല്ല, ഇപ്പോഴല്ല. ഇനി അടുത്ത അങ്ങോട്ട് ഞങ്ങള് കൊണ്ടുപോകാം. നമ്മുടെ പോസ്റ്റ് ഓഫീസൊക്കെ ഉണ്ടോ? ഞങ്ങള് 6:30 തന്നെ റൂമിൽ നിന്ന് വേക്കുണ്ടായിരുന്നു. അവർക്ക് പോകുന്നത് 3:30 ആയപ്പോ പിന്നെ പിന്നെ 4:45 പെരിയമ്മാൾ കോവിൽ പെരിയ മാരിയമ്മൻ. മലയാള കോംപ്ലക്സ് ഉണ്ടായിരുന്നോ? മലയാള കോംപ്ലക്സ് ആണോ ഇത്? ഇത് ഈ പൊളിച്ചല്ലേ ഇത്? ഉണ്ടല്ലേ. ഇപ്പം മുഴുവൻ തമിഴന്മാരാ. നോക്കി ഇതെവിടെ പാട്ടിയാണോ? ആണോ? പാട്ടിനെ എടുത്ത് കഴിഞ്ഞിട്ട് കേട്ടോ. ഇത് ഇവനോட குழந்தை, ஸ்ரீனியோட குழந்தை. நாங்க கங்கா பே கூட்டி அனுப்பிக்கிறீங்களா? நீங்க நல்லா வந்துக்கிறாங்க. இங்க வாயே. சரிமா? நஜிதா கூட இருக்கறேன். அங்க நில்ல. முன்ன அப்படி எப்படி தான் நின்னாங்க. அடிச்சு வேண்டாம். பாப்பா அதனால தான் சிப்பர் எடுத்து வந்திருக்கேன் കേട്ടോ. പക്ഷെ അതിന്റെ മുകളിലും ഒരു പരിപാടികളൊന്നും ഇല്ല. ആ പടം ഒരു വീട് മാത്രമേ ഉള്ളൂ. ഒരു ബെഡ്റൂം. ഒരു ബെഡ്റൂം മാത്രമല്ലേ? ഞാൻ എത്ര രൂപ വാടക ശ്രീനി? വാടക എത്ര? 500. നമ്മള് ഊറ്റി കുടിച്ചല്ലേ? 500 രൂപയ്ക്കൊക്കെ ഒരു ചോദിക്കണം. വേറെ ഭാഷയില്ല, മൊഴിയില്ല. അപ്പത്തേക്കും അവർക്ക് എങ്ങനെ വേണമെങ്കിലും കാശ് ചോദിക്കാമല്ലോ. പിന്നെ പിള്ളേർക്ക് അത്ര വലിയ കാശൊന്നും സൂക്ഷിച്ചു വെക്കണമെന്നൊന്നും ഇല്ലല്ലോ. எல்லாம் இங்க தான் போஸ்ட் ஆபீஸ் எல்லாமே. ராஜேஷ், ஸ்ரீனி, ரஞ்சித் മെയിൻലി മണി ഇങ്ങോട്ടാ വരും. எல்லாம் இங்க தான். நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி. ஒரு ப்ராப்ளம். അമ്മ നോ യു ഷുഡ് നോ. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் செட் எங்களுக்கு அமையல. அது எப்படி தெரியல. மனேஷ் மகேஷ் தெரியுமில்ல? தெரியுமா? மனேஷ் மகேஷா? அவங்க வடப்பட்ட சொன்னா லால் ஏதோ மஞ்சேஷ் பாப்பா சாப்பிடுங்களா? ஏன் எல்லாம் சாப்பிட்டா வந்தோம். அம்மா போ. அப்பா போயிட்டு. അമ്മ നോ യു ഷുഡ്. ശരി அம்மா இது பாருங்க. எல்ல போகாத வண்டி வரும். அண்ணா வாப்பா. வண்டி வந்து இடிச்சிடும்மா. എങ്ങനെ മൊബൈൽ മാറിക്കേ? സ്റ്റിൽ എടുക്കാൻ അറിയാം നിനക്ക്? ഇതിനകത്തൊരു സ്റ്റില്ലും കൂടെ എടുത്തരാം. It's already recording. I know that. அம்முகுட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து இடிச்சிடும் நான் சொல்லிட்டேன். அது என்ன துக்கறிக்க அம்மா குறுகுறுங்க கஷ்டகாலம் இல்லை சீனி. அந்த டைம் ரொம்ப கஷ்டகாலம் இல்லை. தேங்க்ஸுங்க. ஐயோ என்னது குழந்தைங்களுக்கு போதும். குழந்தைங்க தேங்க்ஸ் வரேண்ணா. குழந்தைங்களுக்கு கொடுங்க. போதும் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. எல்லாரும் எடுக்கும்.
உட்காருங்க. ஹாஸ்பிட்டல் போறா யூகேஜி. அடுத்த வாரத்துல ஸ்கூல். அவர் ராஜேஷ் ஏதோ ஃபோன் பண்ணா ராஜேஷ் ராஜேஷ் ஃபோன் பண்ண பிரான்ச் உங்களை பற்றி கேட்டேன் ராஜேஷ் ஆர்ஐடி. எந்த பிரான்ச் சொல்லுங்க? அப்ப இவங்க படிக்கல இல்லையா? அவங்க இல்லங்க. இல்ல மனேஷ் மகேஷ் தான். இல்ல 98ல சௌத்ரி யாரும் இல்ல. அருள் தெரியுங்களா? இல்ல நீங்க இருக்கும் சௌத்ரி வந்தாங்க. அருள் தெரியுங்களா? என்ன பிரான்ச் சொல்லுங்க? பிரான்ச் தெரியாது எனக்கு. കോളേജ് എല്ലാം പോയിരിക്കും അത് നിങ്ങളുടെ കൂടെ കൂടി നമ്മളും പഠിച്ചു പോയില്ലേ? சரி குடு. சரி குடுக்குற மாதிரி குடுக்குறேன். സിംഗപ്പൂർ ജോജി தெரியுமா? ചെല്ലൻ അവനെ സിംഗപ്പൂർ ചേച്ചി കൊടുത്തോളൂ സീക്രട്ട് പോടാ. ஆடி ஆயிட்டான் அப்படிதான். ഫുഡായിട്ടല്ല ഇപ്പൊ പാത്രം വണ്ടി വന്നതമ്മ வந்தோட டக்குன்னு சிலிண்டர் எவ்வளவு ஸ்பீடு. போன வீட்டுக்கு நாங்க வந்து நம்பர் கிழிஞ்சு போயின்றது அவ்வளவு மனசு. எனக்கு இதான் இந்த சரி எல்லாம் கையில செலவுக்கு காசு இல்லாம மோதிரத்தை போய் சொல்லிருக்காங்க. எல்லாம் அடவு வச்சு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப அட்ஜஸ்ட். அதாவது இப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. അച്ഛയുടെ കോളേജ് കണ്ടത് அப்பாவோட காலேஜ் பாருங்க.